அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னா, வெற்றிலை என்பது ஐஸ்வர்யம், செல்வம், சுபிச்சம் ஆகியவற்றை தரக்கூடிய பொருளாகுங்க. மகாலட்சுமி விரும்பி வாசம் செய்யக்கூடிய பொருட்களில் வெற்றிலையும் ஒன்றுன்னு சொல்லலாங்க. வெற்றிலையை பயன்படுத்தி செய்யக்கூடிய எந்த ஒரு பரிகாரம் அல்லது பிரார்த்தனை அல்லது வழிபாடாக இருந்தாலும் சரிங்க, அது மிகப்பெரிய பலனை தருங்க. எந்த தெய்வத்துக்கு வெற்றிலை மாலை போட்டு வழிபாடு செய்ய வேணும், வெற்றிலை மாலை கட்டக்கூடிய முறை என்ன, எந்த பிரச்சனைகள் தீர வெற்றிலை மாலையை நம்ம மாற்ற வேணும் என்பதை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக சந்தேகம் இருந்தாலும் சரிங்க, தனிப்படையாக ஜோதிடம் பார்க்க விரும்பினாலும் சரிங்க, இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருக்குறேன். இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்குங்க. வெற்றிலையை அனைத்து தெய்வங்களுக்கும் படைத்து வழிபாடு செய்யலாங்க. அதே சமயத்தில் வெற்றிலை மாலை என்பதை படைப்பதற்கு சில விதிமுறைகள் இருக்குதுங்க. அந்த முறைப்படி தாங்க நம்ம வெற்றிலை மாலையை கட்டி தெய்வங்களுக்கு சாற்றி வழிபட வேணும். இப்படி வழிபடுவதனால அதனுடைய பலன் பல மடங்காக கிடைக்கும்னு சொல்லலாங்க. எடுக்கிற காரியங்கள் வெற்றியை தருவது மட்டும் இல்லாமல் நம்முடைய வேண்டுதல்கள் அனைத்துமே உடனடியாக நிறைவேறுங்க. வெற்றிலை என்பது வழிபாட்டு முறையில் ரொம்பவே முக்கியமான பொருளாகுங்க. சுப நிகழ்ச்சிகள் மட்டும் இல்லாமல் அசுப நிகழ்ச்சிகளிலும் கூட வெற்றிலை பாக்கு சேர்ந்த தாம்பூலம் கொடுக்கக்கூடிய வழக்கம் இன்றளவும் இருந்து வருதுங்க. கோவில்களில் சாமிக்கு அத்தனை நெய்வேத்தியங்கள் படைத்தாலும் பழங்கள் படைத்தாலும் கடைசியாக வெற்றிலை தாம்பூலம் சமர்ப்பித்த பிறகு தாங்க தீபாராதனை காட்டப்படுது. தடபுடலாக விருந்திற்கு பிறகு வெற்றிலை பாக்கு போட்டால் தானுங்க மன மகிழ்ச்சி அடையும்னு ஐதீகம் இருக்குதுங்க. அதனால தாங்க சாமியின் மனம் மகிழ வேண்டும் என்பதற்காக கடைசியாக தாம்பூலம் சமர்ப்பிக்கக்கூடிய வழக்கம் இன்றளவுமே இருந்துட்டு வருது. தாம்பூலம் மங்களத்தின் அடையாளமாகவும் சொல்லலாங்க. அதே போல வெற்றிலை என்பது மகாலட்சுமியின் சொரூபமாகுங்க. இது வெற்றியை தரக்கூடிய பொருளாகவும் சொல்லலாங்க. பொதுவாகவே நம்ம கோவிலில் சாமிக்கு வெற்றிலை மாலை சாற்றுவதை பார்த்துருப்பாங்க. நிறைய பேர் பார்த்திங்கன்னா பரிகாரமாக வெற்றிலை மாலையை சாற்றி வழிபாடு செய்வாங்க. ஆனால் முதல்ல எந்தெந்த கடவுளுக்கு வெற்றிலை மாலையை சாற்ற வேணும், எந்த முறையில் வெற்றிலை மாலையை சாத்த வேணும், எந்த கிழமையில் சாற்றினால் என்ன மாதிரியான பிரச்சனைகள் தீரும் என்பதை தெரிந்து கொண்டு வெற்றிலை மாலையை சாற்றோம்னா அதனுடைய முழு பலனும் நமக்கு கிடைக்குங்க. அதே போல் முழு முதற் கடவுளான விநாயக பெருமானுக்கு வெற்றிலை மாலையை சாற்றுவது சிறப்பான பலன்களை கொடுக்குன்னு சொல்லலாங்க. அதற்கு பிறகு அனுமனுக்கு வெற்றிலை மாலையை சாற்ற வேணுங்க. வேறு எந்த தெய்வத்திற்கும் வெற்றிலை மாலையை சாத்தக்கூடாதுங்க. மாறாக வெற்றிலை பாக்கு தாம்பூலமாக படைத்து கூட அனைத்து தெய்வங்களையும் வழிபடலாங்க. வெற்றிலை மாலையை கட்டும் போது முதலில் ஒற்றைப்படை எண்ணிக்கையிலேயே நம்ம வெற்றிலை மாலையை கட்ட வேணுங்க. முதலில் 2 வெற்றிலைகளை எடுத்துக்கொள்ள வேணுங்க. அதற்கு பிறகு அதனுடைய காம்பு பகுதியை நம்ம கிள்ளி விட்டு வெற்றிலையோட நடுவில் பாக்கு வைத்து கட்ட வேணுங்க. அதற்கு பிறகு கொட்டை பாக்காக இருந்தாலும் சரிங்க, சுருள் பாக்காக இருந்தாலும் சரிங்க, இந்த பாக்கில் எதுவாக இருந்தாலும் சரி 2 என்ற எண்ணிக்கையில் வைத்து அந்த வெற்றிலையோடு கட்ட வேணுங்க. இந்த 2மே கிடைக்கலங்கிற பட்சத்தில் பாக்கு தூளை எடுத்துக்கோங்க. இல்லைன்னா சீவல் கொஞ்சமாக எடுத்துட்டு அதையும் மடித்து அவற்றை மாலையாக கட்ட வேணுங்க. வெறும் வெற்றிலையாக நம்ம மாலையை கட்டக்கூடாதுங்க. ஒரு வெற்றிலை வைத்தோ மாலையை கட்டக்கூடாதுங்க. வீட்டில் குழந்தைங்க சரியாக படிக்கலையா, படிப்பில் அவங்க தடுமாற்றமாக இருக்கிறாங்களா, ஞாபக மறதி குழந்தைகளுக்கு அதிகமாக இருக்குதா, படிப்பதை மறந்து விடுறாங்களா, படிப்பில் கவனம் இருப்பது கிடையாது என்று சொல்லக்கூடியவங்க 9 என்ற எண்ணிக்கையில் வெற்றிலை கட்டுகள் வைத்து மாலை கட்டி விநாயகர் இல்லைன்னா அனுமனுக்கு சாற்றி வழிபட வேணுங்க. இப்படி வழிபடுவதன் மூலமாக குழந்தைகளுடைய கல்வியில் நல்ல முன்னேற்றம் கிடைக்குங்க. அதே போல் நீங்கள் வேலைக்கு போனால் எந்த வேலையிலையும் நீங்கள் நிரந்தரமாக இருப்பது இல்லையா, குடும்பத்தில் ஏகப்பட்ட குழப்பங்கள் சண்டை சச்சரவுமாக இருக்குதா, நீங்கள் கோவிலுக்கு செல்ல முடியாமல் இருக்கிறீங்களா, பூஜை செய்ய முடியாமல் நீங்கள் தவிச்சுக்கிட்டு இருக்கிறீங்களா, மனதில் சஞ்சலம் உங்களுக்கு இருக்குதா, அப்படிங்கிறவங்க 11 வெற்றிலையை மாலையாக கட்டி சுவாமிக்கு போட்டு வழிபட்டுட்டு வந்தீங்கன்னா இந்த அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீர்த்து விடுங்க. உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக ஒரு நல்ல முன்னேற்றம் கிடைக்குங்க. உங்கள் தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்குங்க. அதே போல் வீட்டில் பணவரவு அதிகரிக்க வேணும்னு நினைக்கக்கூடியவங்க, பண கஷ்டம் தீர வேணும்னு நினைக்கக்கூடியவங்க, இது வரைக்கும் திருமணத்தில் பிரச்சனைகள் தடைகள் இருந்துட்டு வரக்கூடியவங்க, திருமண தடை விலக வேணும்னு நினைக்கக்கூடியவங்க, வீட்டில் திருமணம் போன்ற சுப காரியங்கள் நடக்க வேணுங்கிறவங்க 21 என்ற எண்ணிக்கையில் வெற்றிலைகளை பாக்குடன் சேர்த்து மாலையாக கட்டி ஆஞ்சநேயருக்கு போட வேணுங்க. இதை ஆஞ்சநேயர் மற்றும் குரு பகவானுக்கு உகந்த வியாழ
வியாழக்கிழமை நாளில் அல்லது சனிக்கிழமை நாளில் நீங்கள் சாற்றி வழிபடுவது மிகவும் விசேஷமானதுங்க. இப்படி செய்வதன் மூலமாக அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீர்ந்து விடுங்க. அதே போல் பண கஷ்டம் இருக்கக்கூடியவங்க, கடன் தொல்லையால் அவதிப்பட்டுட்டு வரக்கூடியவங்க, தீராத நோயினால் பாதிக்கப்பட்டவங்க, திருமண தடை இருக்கக்கூடியவங்க, படிப்பில் தடை இருக்கக்கூடியவங்க என அனைத்து பிரச்சனைகளும் வீட்டில் இருக்கிறவங்க, வீட்டில் மன நிம்மதியே இல்லை என்று சொல்லக்கூடியவங்க என்ன செய்தால் இந்த ஒட்டுமொத்த பிரச்சனைகளும் தீரும் என்பது பார்க்கலாம் வாங்க. சனிக்கிழமை நாளில் ஆஞ்சநேயருக்கு 108 வெற்றிலை மாலை சாற்றி வழிபட வேணுங்க. நெய்வேத்தியமாக தயிர் சாதம் படைத்து வழிபட வேணுங்க. இப்படி வழிபடுவது அனைத்து விதமான பிரச்சனைகளையும் தீர்த்து விடுங்க. என்ன பிரச்சனையாக இருந்தாலும் சரிங்க, அது தீர வேண்டும் என்றால் வெற்றிலை மாலை சாற்றி வழிபட்டுட்டு வாங்க. 21 நாட்கள் ஆஞ்சநேயரை 11 முறை வலம் வர வேணுங்க. தொடர்ந்து 21 நாட்களாக இருந்தாலும் சரிங்க, 21 சனிக்கிழமையாக இருந்தாலும் சரிங்க, 108 வெற்றிலை மாலைகளை சாற்றிவிட்டு அனுமனை 11 முறை வலம் வந்து வழிபட்டீங்கன்னா இந்த அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீர்ந்து விடுங்க. அதே போல் குடும்பத்துடன் சென்று வழிபடுவது சிறப்பானதாகவும் சொல்லலாங்க. சாமியிடம் நீங்கள் எந்த பிரச்சனையாக இருந்து சொல்லி முறையிட்டாலும் சரிங்க, 11 முறை வலம் வரும்போது ராம் ராம் என்ற மந்திரத்தை ஆஞ்சநேயரை மனதில் நினைத்து கொண்டு சொல்லியபடியே நீங்கள் வலம் வர வேணுங்க. இப்படி செய்வதால் இந்த வேண்டுதல்கள் முடிப்பதற்குள்ள உங்களுடைய பிரச்சனைகள் அனைத்துமே ஆஞ்சநேயர் தீர்த்து வைப்பாருங்க. வெற்றிலை மாலை வழிபாடு என்பது ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலையை சாத்தி வழிபடக்கூடிய ஒரு வழிபாட்டு முறையாகுங்க. இப்படி வழிபடுவதன் மூலமாக தடைகள் அனைத்துமே நீங்கி விடுங்க, வெற்றி கிடைக்கணும்னு சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் பயம் விலகி விடுங்க. சனி போன்ற கிரக தோஷங்கள் விலகவும் செய்யப்படக்கூடிய ஒரு வழிபாட்டு முறையாகுங்க. வெற்றிலை மாலையை ஆஞ்சநேயருக்கு அணிவித்து வழிபடுவதன் மூலமாக காரிய தடைகள் அனைத்துமே விலகி வெற்றி கிடைக்கணும்னு சொல்லலாங்க. அதே போல ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலையை சாற்றுவதன் மூலமாக பயம் நீங்கி தைரியம் அதிகரிக்குங்க. அதி தீவிர ராம பக்தரான அனுமன் ராமநாமம் சொன்னாலோ எழுதினாலோ மனக்குளிர்ந்து அருள் புரியக்கூடியவர் ஆவாருங்க. தனது பக்தர்களை காப்பதற்காக ஓடோடி வரக்கூடியவர் அனுமன் என்று சொல்லலாங்க. இவருக்கு வெண்ணெய் சாற்றி வழிபட வேணுங்க. செந்தூரம் அணிவிப்பதும் துளசி மாலையை அணிவித்து வடமாலை சாற்றி வழிபடுவது போன்றவை நேர்த்திக்கடன்களாக சொல்லலாங்க. அதை விட அனுமனுக்கு செய்யக்கூடிய வழிபாடுகளில் முக்கியமானது சொல்லப்படுவது வெற்றிலை மாலை அணிவித்து அனுமனை வழிபடுவதாகுங்க. வெற்றிலை மாலையை அணிவித்து ஸ்ரீராம ஜெயம் எழுதி அதை மாலையாக கட்டி போடுவது அனுமனுடைய அனுகிரகத்தை பெற முடியும்னு சொல்லலாங்க. அதே போல காரிய சித்தியை அருளும் அனுமனுக்கு வெற்றிலை மாலையை கட்டி போட்டோம்னா எடுத்த காரியங்கள் அனைத்துமே நிச்சயமாக வெற்றி கிடைக்குங்க. அதே போல ஒவ்வொரு தெய்வத்திற்கும் ஒவ்வொரு மலர்களாலும் இலைகளை சாற்றி வழிபடுவது சிறப்பானதாக சொல்லலாங்க. பெருமாளுக்கு பார்த்தீங்கன்னா துளசி மாலையை சாற்றி வழிபாடு செய்யலாங்க. சிவனுக்கு வில்வத்தால் அர்ச்சனை செய்ய வேணுங்க. மகாலட்சுமிக்கு தாமரையை வைத்து பூஜை செய்ய வேணுங்க. முருகனுக்கு செவ்வரளி மாலை சாற்றி வழிபட வேணுங்க. விநாயகருக்கு அருகம்புல்லன ஒவ்வொரு தெய்வத்தினுடைய அருளை பெறுவதற்கு ஒவ்வொரு இலை இல்லைன்னா பூஜை சமர்ப்பித்து வணங்க வேணுங்க. அதே போல ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை சாற்றி வட மாலை போட்டு துளசி மாலையை சாற்றியும் வழிபடலாங்க. அதே போல சிவபெருமான அபிஷேக பிரியர்னு சொல்லுவாங்க, பெருமாளை அலங்கார பிரியர்னு சொல்லுவாங்க. அதே போல அனுமனை ஸ்தோத்திர பிரியர்னு சொல்லுவாங்க. ராமநாமம் எங்கெல்லாம் உச்சரிக்கப்படுதோ அங்கெல்லாம் தாமாக விரும்பி வந்து பக்தர்களுக்கு அருள் வழங்குவாருங்க ஆஞ்சநேயர். ஸ்ரீராமா ஜெயராமா ஜெய ஜெயராமா என்ற நாமம் எங்கெல்லாம் கேட்கிறதோ அங்கெல்லாம் ஆஞ்சநேயர் பிரகாசமாக்கி விடுவார்னு சொல்லலாங்க. தினமும் இந்த மந்திரத்தை 21 முறை உச்சரித்தாலே அனுமனுடைய ஆசி பரிபூர்ணமாக நமக்கு கிடைக்குங்க. அது மட்டும் இல்லாமல் இதுவரைக்கும் இருந்து வந்த காரிய தடைகள் அனைத்துமே விலகி விடுங்க. அந்த காரியம் வெற்றி பெறணும் சொல்லலாங்க. பயம் என்பது விலகி விடுங்க. சனி உட்பட நவ கிரகங்களால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் அனைத்துமே அனுமனை வழிபடுவதன் மூலமாக விலகி விடுங்க. இதுக்காகத்தாங்க அனுமனுக்கு வெற்றிலை மாலை அணிவிக்கக்கூடிய வழக்கம் இருக்குதுங்க. அனுமனுக்கு வெற்றிலை மாலை அணிவிக்கும் வழக்கம் வந்ததற்கு இதுதாங்க காரணம்னு சொல்லலாங்க. சாதாரணமாக எத்தனை வெற்றிலை வைத்து வேண்டுமானாலும் வெற்றிலை மாலையை கட்டலாங்க. அனுமனுடைய விக்கிரகம் அமைந்திருக்கக்கூடிய உயரத்தை பொறுத்து அதனுடைய எண்ணிக்கையில கட்ட வேணுங்க. சிறியதாக விக்கிரகம் இருந்துச்சுன்னா 16, 36, 51 என்ற எண்ணிக்கையில வைக்க வேணுங்க. பெரிய சிலையாக இருந்துச்சுன்னா 108, 1008 என்ற கணக்கில் வைத்து கட்டலாங்க. வெற்றிலையுடன் பாக்கு வைத்து கட்டலாங்க. அதே போல பாக்கு இல்லாமலும் வெறும் வெற்றிலையை வைத்து கூட மாலையை கட்டி வழிபாடு செய்யலாங்க. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப்
சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.